ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா மார்ஷியல் மாஸ்டர் எபிசோட் 26 எபிசோட் ஸ்டார்டிங் சீன்லேயே நம்மளுக்கு பிளட் லைன் ஹாலை தான் காட்டுறாங்க. அப்போ பிரசிடென்ட் என்ன சொல்றாருன்னா, லீக் ஒன்ஸி நீங்க இருந்து வெளியே போயிடு, இனிமேல் நீ பிளட் லைன் ஷைனுக்குள்ளேயே வரக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அவன் என்ன சொல்றான்னா, பிரசிடென்ட் இது என்னோட ஃபால்ட் இல்லை அப்படின்னு சொல்றான். உடனே அவர் கோவப்பட்டு, நீ இங்கேருந்து போயிடு, நான் ஏன் உன்னை பனிஷ் பண்றேன்னு தெரியுமா, உன்னோட அலட்சியத்தை கூட நான் மன்னிச்சிருவேன், ஆனால் நீ தப்பு பண்ணதுக்கு அப்புறமும் சாரி கேட்காம உண்மையாக மறைக்க பார்த்துருக்க. அதோடு இல்லாமல் நீ உன்னோட மிஸ்டேக்லேருந்து தப்பிக்கிறதுக்காக மற்றவங்கள ப்ளேம் பண்ணியிருக்க. நீ என்னோட பிளட் லைன் ஷைனில் இருக்கவே கூடாது, இது என்னோட பிளட் லைன் ஷைனோட ரெப்புடேஷனையே குறைச்சிரும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு அவன் என்ன சொல்கிறான்னா, பிரசிடென்ட் ப்ளீஸ் எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் உன்னை கொல்லாமல் இருக்கிறதுக்கு காரணமே நான் நல்லவங்கிறதுனால தான், நீ உன்னோட உயிரை காப்பாற்றிக்க, இமிடியேட்டாக இங்கேருந்து வெளியே போயிடு, இல்லைனா நீ நம்புறியோ நம்பலையோ நான் உன்னை கொன்றுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறாருன்னா, அங்கே இருக்க காட்ஸை கூப்பிட்டு அவனை இங்கேருந்து அழைச்சிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாரு. காட்ஸும் அவரை அங்கேருந்து அழைச்சிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அவர் ஸ்ட்ரைட்டாக அந்த பொண்ணுக்கிட்ட போகிறாரு. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் தப்பு செஞ்சுட்டேன், இனிமேல் அதை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ என்ன சொல்கிற, நான் உனக்கு தேங்க்ஸ் சொல்ல வந்தேன், நீ அவரை இந்த பிளட் லைன் ரூமுக்கு அழைச்சிட்டு வந்திருக்க, அந்த யங் மேனோட பேர் என்னன்னு தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவரோட பேர் குன்சான், அது மட்டும்தான் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவர் குன்சான் அப்படின்னு சொல்லிட்டு, நீ இன்னைக்கு நல்லா வேலை பார்த்துருக்க, இந்த மாதத்துலேருந்து உனக்கு எக்ஸ்ட்ரா சேலரி தரேன், நீ வீட்டுக்கு போய் 2 நாள் ரெஸ்ட் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு அவங்களும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் அவர் டெக்கான்லி கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு நீ ஹெல்ப் பண்ணணும், இந்த குன்சானோட பேக்ரவுண்ட் அண்ட் ஆரிஜின் எனக்கு தெரியணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு அவர் சரின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே என்ன நினைக்கிறாருன்னா, பிரசிடெண்ட்டை பல வருஷமாக நான் ஃபாலோ பண்ணுறேன், ஆனால் அவர் ஒருத்தரை பாராட்டி இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் பிரசிடென்ட் கிட்ட போய் அந்த யங் மேனோட சிறப்பு தான் என்ன அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த நியூ டைப் பிளட் லைன் டூலில் 6 கண்டிஷன் இருக்குது அண்டு 18 லெவல் இருக்குது, ஒவ்வொரு லெவல் இன்க்ரீஸ் ஆக அதோட லைட் கலரும் சேஞ்ச் ஆகும். ஹையர் லெவலில் இந்த பிளட் லைன் டூலோட டிடெக்ஷன் ஸ்ட்ராங்காக இருக்கும். மொத்தம் எத்தனை பேட்டர்ன் இருக்குது அப்படின்னு கேட்குறாரு. அப்போ டெக்கான்லி அந்த பிளட் லைன் டூலில் இருக்க பேட்டர்ன் எண்ணி பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகிட்டு மொத்தமாக 18 பேட்டர்ன் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த யங் மேன் இந்த பிளட் லைன் டூலில் இருக்க 18 பேட்டர்னையும் இமிடியேட்டாக ஓப்பன் பண்ணா, இது என்னன்னு உனக்கு புரியுதா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா, பிரசிடென்ட் அந்த யங் மேன் கூட ஸ்ட்ராங்கான பிளட் லைன் மாஸ்டர் இருந்தாரா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த சைல்டு ஒன்றும் பொறுப்பில்லாதவன் கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. அவன் ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்கு வந்து அவனோட ரூமுக்கு போய் கல்டிவேஷன் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்போ நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான்னா, மார்ஷியல் ஆர்டிஸ்ட் அவங்களோட பிளட் லைனோட பவரை இன்க்ரீஸ் பண்ண நினச்சா அவங்களுக்கு 2 வழி தான் இருக்குது. ஒன்று மான்ஸ்டர்கிட்ட இருக்க பிளட் லைன் கிறிஸ்டலை அப்சர்வ் பண்ணணும், இல்லைனா பிளட் லைன் மாஸ்டர் ஹெல்ப் பண்ணணும். இந்த வழியில் மட்டும்தான் பிளட் லைனோட பவரை இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஆனால் என்னோட லைட்னிங் பிளட் லைன் தானாகவே அதோட ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ணுது. இந்த லைட்னிங் பிளட் லைன் லெஜெண்டரி கார்டோட பிளட் லைனாக இருக்குமோ, காட்ஸ் என்ன ஹானர் பண்ணுறதுக்காக இதை கொடுத்துருக்காங்க, அதனால் நான் லேசியாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கல்டிவேஷன் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்போ நம்ம ஹீரோவோட அம்மா நம்ம ஹீரோவோட ரூமுக்கு வந்து பார்க்குறாங்க. அப்போ நம்ம ஹீரோ கல்டிவேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கான், அதனால் அவனை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு அவங்க அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு அடுத்த நாள் தான் காட்டுறாங்க. அப்போ நம்ம ஹீரோ ரூம்லேருந்து ஒரு பிளாஸ்ட் ஒன்று வருது. அப்போ நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான்னா, கடைசியாக நான் ஹியூமன் லெவலோட ஃபைனல் ஸ்டேஜை ரீச் பண்ணிட்டேன், என் கியூப் பாயிண்டோட கெப்பாசிட்டி 10 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறான். அப்போ நம்ம ஹீரோவோட அம்மா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நீ ஹார்ட் ஒர்க் பண்ணுற, அதனால் சாப்பிடாம இருந்துருவியா, உன்னோட பாடி டயர்ட் ஆகிடும், உனக்கு புரிஞ்சுதா, ரெடியாகவும் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து போகிறாங்க. அப்போ நம்ம ஹீரோவும் அங்கேருந்து கிளம்பி வெளியே வர்றான். அப்போ நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான்னா, யோசிச்சு பார்த்தா நாளைக்கு அகாடமியோட ஃபைனல் எக்ஸாம், இருந்தாலும் நான் ஹியூமன் லெவலோட ஃபைனல் ஸ்டேஜை ரீச் பண்ணியிருந்தாலும் அவங்க என்னை பார்த்து சிரிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவனோட பவரை கலெக்ட் பண்ணி அங்கே இருக்க பாறையை அட்டாக் பண்ணுறான். அது சில்லு சில்லாக நொறுங்கி போயிடுது. அப்போ நம்ம ஹீரோ சிரிச்சுக்கிட்டு என்ன சொல்கிறான்னா, நீங்கள் நாளைக்கு நடக்க போகிற அகாடமியோட ஃபைனல் எக்ஸாமுக்காக வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறான். அப்போ நம்மளுக்கு லேடி சாபாவை தான் காட்டுறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, குன்யாங் நாளைக்கு அகாடமியோட ஃபைனல் எக்ஸாம், நம்மளோட பிளான் என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அதோட இந்த எபிசோடு முடியுது.